ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் ஜியோ சினிமாவில் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக வந்திருக்கக்கூடிய ஆபிகேல் படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். 2024ல ரிலீஸ் ஆன ஆபிகேல் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு குரூப் ஒரு பெரிய வீட்டுக்குள்ள போய் டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு சின்ன பொண்ணை அங்க இருந்து கிட்னாப் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த குரூப்ல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ல இருக்கிற யாரையுமே உன்னை அட்டாக் பண்ண மாட்டாங்க, உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறா. இதுக்கப்புறம் இவங்களோட இந்த கும்பல்ல இருக்கக்கூடிய ஒருத்தரா மர்மமான முறையில இறந்து போறாங்க. என்னடா இது, யார் இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கும் போதுதான் மிச்சம் இருக்கிற எல்லார் பேர் முன்னாடியும் இந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஆபிகேல், இவ டிஃப்ரெண்டா ஒரு வேம்பயரா பாத்தீங்கன்னா மாறிடுறா. சோ இவ யாரு, எதுக்காக இந்த பொண்ணு இந்த மாதிரி மாறுறா, ஆபிகேல் அப்படின்ற இந்த பொண்ணுக்கு பின்னாடி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, இப்போ இந்த பொண்ணுகிட்ட இருந்து மிச்சம் இருக்கிற இவங்க எல்லாருமே எப்படி எல்லாம் தப்பிக்க போறாங்க, கடைசியில இவங்க எல்லாருக்கும் என்னதான் ஆச்சு, அந்த இடத்துல இருந்து இவங்க நல்லபடியா தப்பிச்சு போனாங்களா இல்லையா, இந்த ஆபிகேல் அப்படின்ற இந்த பொண்ணை இவங்க என்ன பண்ணாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு தரமான ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டையுமே இந்த இடத்துல நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசும்போது, படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா ப்ராப்பரா லிப்சிங் கூட சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஆபிகேல் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்கக்கூடிய அந்த சின்ன பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் படத்துல அல்டிமேட்டா இருந்துச்சு. படத்துடைய ஸ்டார்டிங்ல எல்லாம் ஒண்ணுமே தெரியாத பொண்ணு மாதிரி சாந்தமா சொரூபமா அப்படியே இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல ஒரு சின்ன டிரான்சிஷன் கொடுத்து அந்த வேம்பயரா மாறி அவ பண்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் படத்துல செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுவும் இந்த படத்துல அந்த சின்ன பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுவாளா, சோ இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது டான்ஸ் ஆடிக்கிட்டு வித்தியாசமா பண்ணுவா. அதெல்லாம் நமக்கு படத்துல பாக்குறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ படத்துல நடிச்சிருக்க ஆபிகேல் அப்படின்ற அந்த சின்ன பொண்ணுடைய பர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க மத்த எல்லா கேரக்டர்ஸ், ஹீரோயின் ஆகட்டும், படத்துல வரக்கூடிய மத்த ஆர்டிஸ்டுங்களாகட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டர்ல ரொம்ப நீட்டாவே பாத்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு படம். இந்த படத்தை இவங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு பிரம்மாண்டமான மியூசிக்கோட தான் பாத்தீங்கன்னா ஆரம்பிப்பாங்க. இந்த படத்துல நடுவுல ஒரு சில சாங்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் படத்துல விஷுவல்ஸோட பாக்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்துடைய ஓவரால் மியூசிக் ஒர்க் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே படத்துல பயங்கரமாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு சீனையும் அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ணி செம்மையா கொண்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்துடைய மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாத்துலயுமே இவங்க பூந்து விளையாடி இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் படத்துல ரொம்ப டாப் நாச்சா சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல காமிச்சிருக்க எல்லா விஷுவல்ஸுமே பளிச்சுன்னு செம்மையா இருக்கு. ஸோ படத்துடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும், செகண்ட் ஹாஃப் ஆகட்டும், ரெண்டுமே பெருசா லேக் ஆகாத மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப நல்லாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. குறிப்பா அந்த பொண்ணு வேம்பயரா மாறினதுக்கு அப்புறம் படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லாவே பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படத்துல அட்டாக் பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் படத்துல நல்லா தான் வச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல இருக்கு, இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 இடத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸை ஆட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய அந்த வேம்பயர் அட்டாக் சீன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம நிறைய படங்கள்ல பார்த்த மாதிரியே தான் இருக்கே தவிர புதுசா எந்த ஒரு விதமாவே இல்லை. ஸோ இன்னும் ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸை கொஞ்சம் வித்தியாசமா இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் செம்மையா கொண்டு போயிட்டு கடைசியில லைட்டா கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. ஸோ படத்துடைய கடைசியில இன்னும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமா நல்லா பூந்து விளையாடி இருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் நீங்க பார்க்குற டைமுக்கு செம்ம ஒர்த்தாவே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. கண்டிப்பா இந்த படம் பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
நான் உங்க எல்லாருக்குமே இந்த படத்தை கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன், சஜஸ்ட் பண்ணுவேன். உண்மையிலேயே படம் செம்ம அல்டிமேட்டா இருக்கு. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த படத்துல அடல்ட் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் பெருசா எதுவும் இல்லை. ஆனா ரத்தம் தெறிக்கக்கூடிய கொடூரமான காட்சிகள்லாம் இந்த படத்துல நிறையவே இருக்கு. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஃபேமிலியோட பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படம் இப்ப ஜியோ சினிமால தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8 அவுட் ஆஃப் 10. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருந்துச்சு? இந்த படத்தை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் மூவிஸுடைய ரிவ்யூஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.